One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body loving Krista. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. நீங்கள் அந்த காலத்தில் விநியோகம் பண்ணதுக்கும் இப்போ திரைப்பட விநியோக முறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டே கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான். அதனால் இன்றைக்கி நம்ம படம் எடுத்தால் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. அதையும் மீறி சில ரொம்ப சொற்ப எண்ணிக்கைகளில் இருக்கிற விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் தான். அதாவது டிபெண்டபிலிட்டி இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணலாம். இன்றைக்கி டிபெண்டபிலிட்டியோட படங்கள் அன்றைக்கி காலம் இருந்தது. நீங்கள் பார்க்குறத சினிமாவில் ஒரு படம் பூஜை போட்டாலே பூஜை அன்றைக்கே ஒரு வியாபாரம் ஆகும். இன்றைக்கி படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பியை 100 ஷோ போட்டாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அன்றைக்கி பூஜை அன்றைக்கே வந்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அன்றைக்கி காலகட்டத்துக்கு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 படம் வரும், இல்லை 70 படம் வரும். இன்றைக்கி ஆண்டுக்கு வந்து 230 240 படம் 250 படம்னு ஏறிக்கிட்டே தான் போதே தவிர எண்ணிக்கை அது குறைஞ்சபாடு இல்லை. வெற்றியோட எண்ணிக்கை எடுத்திங்கன்னா ரொம்ப குறைவு. அந்த சதவீதம் எடுத்திங்கன்னா இப்போட புள்ளி விவரங்கள் பிரகாரம் கடந்த ஆண்டு வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவ்வளோ கோடி நஷ்டம் அப்படிங்கிறாங்க. மொத்தம் 7% தான் வெற்றி. ஆமாம், அப்போது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் தான். பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து வாழை மாதிரி படங்கள், மகாராஜா மாதிரி படங்கள், இப்போது ரீசெண்டாக வந்திருக்க மதகத ராஜா, எல்லா படங்களுமே வந்து நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் மக்களை என்டர்டெயின் பண்ணி அவங்கள ஏமாற்றாத வகையில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அது தியேட்டரில் வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு. இப்போ சமீபமாக வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா தியேட்டர் டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்காது, ஓடிடியை மாத்திரம்தான் டிபெண்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் இருக்கும்னாங்க. ஆனால் அது இல்லை, தியேட்டர் தான் இன்றைக்கும் வந்து புல்லிங் எலிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து திரும்ப வந்து நல்ல நல்ல படங்கள் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் கிங். விநியோகத்துடன் நீங்கள் இருந்தபோது நீங்கள் சந்தித்த சேலஞ்சஸ்ன்னு எதெல்லாம் சொல்லலாம்? சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து நான் தொடர்ச்சியாக 2012 இந்த 16 வரைக்கும் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 20-23 படங்கள் பண்ணேன். நான் ஒரு படம் டேட் போட்டேன்னா அந்த டேட்டை கரெக்டாக ஹானர் பண்ணிடுவேன். அது எந்த காரணத்தை கொண்டையும் வந்து போஸ்ட்பான் பண்ண மாட்டேன். பட் இன்றைக்கி காலம் அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து டேட் போட்டாலும் ஏதாவது ஒரு பெரிய படம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மாற்று வழி இல்லாமல் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல். அன்றைக்கி காலகட்டத்துக்கு அது அப்படி இல்லை. அன்றைக்கி காலகட்டத்தில் சில விஷயங்கள் இருந்தது. எப்படின்னா நமக்கு வந்து கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஓவர்னு சொல்லி தியேட்டரில் வந்து ஒரு அடிஷ்னலாக டிக்கெட்ஸ் கொடுக்கறது இருந்தது. அந்த சிஸ்டம்லாம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி எல்லாம் ஆன்லைன் ஆகிடுச்சு, எல்லாம் அக்கௌண்டபிலிட்டி ஆகிடுச்சு. அப்புறம் மக்களே கேள்வி கேட்குற இடத்துல இருக்காங்க. அதனால் வந்து அன்றைக்கி வந்து அது ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து சரியாக வந்து நமக்கு அந்த பைப்லைனில் இல்லை. அன்றைக்கி வந்து நம்ம ஒரு தியேட்டரில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன கணக்கு கொடுக்குறாரோ அதுதான் நமக்கு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் ஏதோ ஒரு சி சென்டரில் ஓடினா கூட நம்ம இங்கே உட்காந்த இடத்துல மானிட்டர் பண்ணலாம். அந்த சேலஞ்சஸ் தானே தவிர பெருசாக வேறு இன்னல்களோ கஷ்டங்களோ வந்து நமக்கு இருந்ததில்லை. நீங்கள் தயாரித்து வெளியிட்ட முதல் படம் இது வேலுப்பிரபாகரனின் காதல் கதை வந்து படம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச ஒரு படம். தணிக்கையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததால் அதோட முதல் டைட்டில் வந்து காதல் அரங்கம். அந்த படம் வந்து ரிலீஸில் நிறைய சேலஞ்சஸ் வந்து சென்சாரில் ஆனது. அப்போ நான் அந்த படத்தை வந்து ஒரு தருணத்தில் பார்க்க வாய்ப்பு கிடச்சி பார்த்து அதுக்கப்புறம் அந்த படத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் வந்து ஒரு பிளான்ஸ் பண்ணி கூட வேலுப்பிரபாகரன் சார் கூட அவரும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஒரு ஷூட் பண்ணி நாங்கள் வந்து படத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு காப்பி எடுத்து அதுக்கப்புறம் அந்த படம் வந்து சென்சார் செய்யப்பட்டு முறையாக என்னுடைய தயாரிப்பு வெளியே வந்து அந்த படம் தான் வந்து முதல் படம். அதை தொடர்ந்து படம் அப்படின்னா வந்து தங்க மீன்கள் கிட்டத்தட்ட வந்து முதல் பாதி முடிஞ்சு செகண்ட் போர்ஷன் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தது. அப்போது நான் ஃபஸ்ட் ஆஃப் மாத்திரம் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு
ராமோட உட்காந்து பேசி அது முதல்ல வந்து கௌதம் மேனன் தான் வந்து அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓ, அதோட ஒரிஜினல் ப்ரொடியூசர் முதல்ல வந்து கௌதம் வாசுதேவன் தான். அது வந்து பல காரணங்களால் அது ஏதோ ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து மீதி பணிகள்லாம் வந்து நான் செஞ்சு அந்த முதல் படத்திற்கே வந்து தேசிய விருதும் கிடச்சிது. அப்படி ஆரம்பித்தது தான் வந்து தயாரிப்பு பயணம். நீங்கள் ஆசைப்பட்டு அந்த நடிப்பு துறைக்கு எப்போ நுழைஞ்சிங்க? ராம் தான். தங்க மீன்கள் முடித்து ரிலீஸ் அன்றைக்கி நாங்கள் அனௌன்ஸ் பண்ண படம் வந்து தரமணி. இமீடியட்டாக அடுத்த தயாரிப்புன்னு அந்த படம் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கும். அதுக்கு நிறைய ஆட்கள் வந்து நானும் ரெக்கமெண்ட் பண்ணேன், அவரும் பார்த்தாரு. சடனாக ஒரு நாள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது என்ன கேட்டார், என்ன நடிக்கணுன்ட்டு வந்தால் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுங்கள், அதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னாரு. சரி, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு டேரக்டருக்கு நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் தான் தேவை. அது இருந்தால் நம்மளால் அதை ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நீங்கள் நடிப்பான முயற்சியை நிறுத்திட்டீங்க? சுத்தமாக கிடையாது. அதுக்கான எண்ணமும் யோசித்தது கூட கிடையாது. சரி, நமக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அப்போ அவர் அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு கேரக்டர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த 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 படத்தோட மெயின் பிளாட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இன்டர்லிங்க் பிளாட் அது பண்ண ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிது. ஸோ அதிலிருந்து அப்படியே படிப்படியாக நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அமைஞ்சு இன்றைக்கி தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தது இயக்குனர் ராமுடைய இயக்கத்தை நடித்தது? நிறைய அனுபவம். அதுவும் இயக்குனர் வந்து நான் இத்தனை வகையான இயக்குனர்கள் பார்த்துருக்கேன், ஒருத்தரோட வேலை செஞ்சுருக்கேன். இத்தனை படங்கள்லேயும் வந்து நான் வந்து டிசைனிங்லேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், தெரிஞ்சுப்பேன். அப்புறம் என்னுடைய சஜஷன்ஸாக அவங்களுக்கு நான் சொல்லுவேன். சொல்லி தான் இத்தனை படங்களும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் பாலா சார் படம் கூட சொன்னேன். அப்படி இருக்கும்போது இவரோட அந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து நான் ஒர்க் பண்ணுறேன் கூடயே. ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறனோ இல்லையோ, ஸ்பாட்டில் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பேன் என்ன பண்ணுறாரு இதுன்னு. ஒரு மிக திறமையான ஒரு இயக்குனர். அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்காது. எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பிரேக். இப்போ 7 கடல் 7 மலை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நிச்சயமாக ராமோட அந்த ஒரு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பாட்டில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ் எல்லோரும் வந்து ஸ்கிரிப்ட் புக் வச்சுருப்பாங்க, டைலாக் பேப்பர்ஸ் இருக்கும், பிரேக் டவுன் போட்டிருப்பாங்க, அது பிரகாரம் வந்து ஒரு ஆர்டரில் போவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பாட்டில் தான் டைலாக் வரும். ஸ்பாட்டில் அவர் நினைப்பார், ஒரு வாரம் கழித்து எடுக்க வேண்டிய சீனை இன்றைக்கி இங்கே மெர்ஜ் பண்ணி வேறு ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷன் பார்த்தோம்னா அந்த லொக்கேஷனில் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணக்கூடிய ஒரு திறமையானவர். அப்புறம் அதை சொல்லி கொடுக்கறது, அந்த நடிப்பு கூட ரொம்ப அதை உட்காந்து அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருந்தது. நான் வந்து என்னுடைய மனைவியை வந்து சந்தேகப்பட்டு அது ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மினிட்ஸ் நினைக்கிறேன், 8 to 9 மினிட்ஸ் இருக்கும். அதை எடுக்கும்போது அந்த 8 மினிட்ஸ் ஷாட்டையும் வந்து பிரமாதமாக எங்களுக்கு கன்சீவ் பண்ணி முன்னாடியே வந்து அவர் வந்து அதை கம்போஸ் பண்ணி கொடுத்தார். கம்போஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியும் காமிச்சார். அது ரொம்ப நமக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா நம்ம ஒரு வேவ் லென்த்தில் ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். ரொம்ப ஒரு ஸ்பாட்டை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர்ஸில் பெரிய ஒரு கைத்தேர்ந்த ஒரு திறமையான ஒரு மனிதர் அவர். சும்மா 3 நாளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டுறா நாயே. சுட்றா. ஏன்டி எப்படி செஞ்ச? நான் சுடலடி. ஏன்டி எப்படி பண்ண? அவர் இயக்கத்தில் பேரன்புல நடிச்சிங்க? ஒரு சின்ன கேமியோ பண்ணேன். மம்முட்டி சாரோட ஒரு பெரிய வாய்ப்பு அது. அது பண்ணேன். இப்போது அதை தொடர்ந்து நிறைய படங்கள், இப்போது அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் கூட பேசிகிட்டு இருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆனால் அதுலேயும் டெஃபினட்டாக இருப்பேன். எப்படி இருந்தது மம்முட்டியோட நடித்தேன்? நான் அவர் முதல்ல பார்த்த அந்த சந்திப்பே என்னால் மறக்க முடியாது. கேரவேனில் அவருக்குன்னு ஒரு தனி கேரவேன் வச்சுருப்பார் அவர் மம்முட்டி சார். திருநீர்மலை பக்கத்தில் ஒரு இதில் தான் சேம்பரில் தான் வந்து அந்த ஷூட் நடந்தது. வெளியில் இருந்தேன். ராம் வந்து வாங்கினேன், நான் மம்முட்டி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. மம்முட்டி சார் என்ன மறக்க மாட்டார் எப்படி இருந்தாலும். உள்ளே போனோன்னே அவர் அப்போ தான் மேக்கப்புக்கு கையிலெலாம் கட்டிட்டு உட்காந்துட்டு, அவருக்குன்னு உள்ளே கிச்சன் இருக்கும். அவருக்கு ஒரு க்ரீன் டீ வந்திருக்கு. அந்த கையில் டீ வச்சுட்டே இருந்தார். நான் வணக்கம் சார்னா அந்த டீயோட வணக்கம் சொன்னார். மொத்தம் டீ அவர் தொடையில் கொட்டிடுச்சு சுட சுட. கிட்டத்தட்ட அது செட்டில் ஆகிறதுக்கே ஒரு 1/2 hour ஆச்சு.
ஐயா தப்பான நேரத்தில் வந்து தப்பாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னோடனே ரொம்ப சாரி சார் என்ன இல்லை நீங்கள் எங்கே பண்ணீங்க, நான் தான் அப்படி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு ஒரு குழந்தை சுபாவம் உள்ள ஒரு மனிதர். பயங்கர, அதாவது நம்ம ஒரு பெரிய நடிகரெல்லாம் கிடையாது, தயாரிப்பாளர் அவனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த யூனிட்ல இருந்த எல்லார்கிட்டையுமே அவர் வந்து அவர் பழகிற விதம், அந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸி வே கோயிங் பர்சன், ரொம்ப ஒரு ஹம்பிளாக இருந்தது அவர் கூட. அதனால் அதுக்கப்புறம் அவரை திரும்ப நான் ஒரு வாட்டி வேற ஒரு ஷூட்டில் சந்தித்தேன். வணக்கம் சார் என்ன, வணக்கம் சார் அப்படின்னாரு. ஞாபகம் இருக்கா சார் என்ன, எப்படி மறப்பேன் சார் அப்படின்னாரு. ஓ சரி, அந்த இன்சிடெண்ட் இன்னும் அந்த மைண்டை விட்டு விலகாமல் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய, நமக்கு ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷனே வேறு மாதிரி ஆக்கிருச்சு. ஏன்னா அவ்வளோ கொதிக்க இருந்து, அதுவும் அவர் வெறும் கைலி தான் கட்டியிருக்காரு. அந்த கைலிலேயே மொத்தமாக இங்கே மொத்தம் ஊற்றி பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸ் செட்டில் ஆகவே இல்லை. அப்படி ஒரு அருமையான நண்பர் அவர். நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த கதாபாத்திரம் இந்த படம் எதை சொல்லலாம்? நிச்சயமாக தரமணி. இப்போ ரீசெண்ட் டேஸில் சொல்லணுன்னா வாழை, அந்த கதையோட ஒரு 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 முக்கியமான கரு அந்த கதாபாத்திரம். ரொம்ப ராம் மாதிரி தான் மாரி செல்வராஜும். ரொம்ப நான் வந்து எப்பயும் வேறு பேட்டர்ன்லேயே நடிச்சிட்டு இருந்தாலும் மொத்தமாக என்னை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு கெட்டப்பையே சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு 90s வர ஒரு ஒரு வியாபாரியாக என்னை மாற்றி ரொம்ப வித்தியாசப்படுத்தினார். ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர். அந்த கதாபாத்திரத்துக்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னாரா? அநீதி ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. அப்போது ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான், அதில் ஒரு கேரக்டர் இருக்குன்னு நீங்கள் பண்ணுங்கன்னாப்புல. ஏன்னா எனக்கு தரமணி தங்க மீன்கள் காலகட்டத்திலேருந்தே மாரி செல்வராஜ் தெரியும். ராமோட இருந்தவர், கிட்டத்தட்ட குடும்ப ஆட்கள் மாதிரி. சொல்லுங்கள் எந்த கேரக்டராக இருந்தாலும் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி டேரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணால் தான் நமக்கான ஒரு பிளாட்ஃபார்மே க்ரியேட் ஆகும். ஐடென்டிட்டியே அதுதான் நமக்கு. அப்படின்னும் போது ஒரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 years என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, இந்த டேட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னாரு. ஃப்ரீயாக இல்லைனாலும் ஃப்ரீ பண்ணிக்கிறேன் சொல்லுங்கன்னு. அப்போ நீங்கள் கிளம்பி தூத்துக்குடி வந்துடுங்க. நான் வேறு மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன கேரக்டர் இருப்பேன்னா, ஒரு மாதிரி ஒரு வியாபாரி, ஒரு கடுமையான ஆள், ஒரு சின்ன நெகட்டிவ் ஷேட் இருக்கும். இன்னும் நிறைய எப்பயும் தாடி நிறைய வச்சுருப்பேன். தாடி கொஞ்சம் நல்ல பரட்ட தலை, கொஞ்சம் ஒரு மாதிரி ரக்கடாக போய் இறங்கினோடனே ஸ்பாட்டில் ஷூட்டில் இருந்தார் அவர். அந்த தலையில் அந்த வாழைத்தாரெலாம் சுமந்து எடுத்துகிட்டு வர ஷார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னை பார்த்தாரு, வாங்கினே ஏன்னா இந்த கெட்டப் கிடையாது அப்படின்னு உடனே அங்கேயே லோக்கலில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சலூனில் இருக்கிற ஒருத்தரை வர சொல்லி மரத்துக்கில உட்கார வச்சு முடியெல்லாம் கட் பண்ணி மொத்தமாக அப்படியே டோட்டலாக ஆளையே மாற்றி விட்டார். என்னடா இது, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம எப்படி இருக்க போகிறோன்னே தெரியலையே ஃப்ரேம்லன்னா. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சி பார்த்தவங்க அத்தனை பேரும் வந்து அந்த அந்த பாராட்டுதலும் அந்த ஒரு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸையும் க்ரியேட் பண்ண வச்சது. அந்த வகையில் மாரி செல்வராஜுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். எப்படி இருந்தது அநீதியில் வசந்த பாலனோட பணியாற்றி? ஆக சிறந்த இயக்குனர் அவரும். நான் வந்து இந்த போலீஸ் கதாபாத்திரம் வந்து இப்போ ஜேவியர்னு ஒரு படம் ஷூட் முடிஞ்சிருச்சு, அதில் நடிச்சிருந்தேன். அது பார்த்துட்டு என்னை ஃபோன் பண்ணார். அநீதியில் ஒரு 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 குறுக்கடான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் இருக்குது பண்ணுங்கன்னாரு. அதுதான் கரும்பு தின்ன கூலியா, நம்ம யார் கையில் போய் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாரி செல்வராஜ் கிட்ட ஒர்க் பண்ணும்போதும் நமக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ராம் கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு வேரியேஷன், வசந்த பாலன் ஒரு ஒரு ஆக சிறந்த இயக்குனர் கூட நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்லி நேராக போயிட்டேன். அந்த கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். அந்த 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 கதையில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். எப்படி ஒரு 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 போலீஸ் அதிகாரி நினச்சா ஒரு கதாபாத்திரத்தை எப்படி வேணாலும் மாற்றி அவங்கள வந்து ஒரு குற்றவாளியாக கூட ஆக்க முடியும். நல்லவனையும் குற்றவாளி ஆக்கலாம், குற்றவாளியும் நல்லவனாக காமிச்சு வெளியே அனுப்பலான்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போதும் அதே தான். அப்போது பீக் ஆஃப் கோவிட்னு நினைக்கிறேன். அந்த கோவிடுக்கு முடிகிற காலகட்டத்தில் படப்பிடிப்பு, மாஸ்கெல்லாம் போட்டு எல்லாம் ப்ரொடெக்ஷனோடு நிற்கிறோம். ஆனால் ஸ்பாட்டில் அவர் மாஸ்கெல்லாம் கேட்டுருவார். கேட்டுட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நடிப்பு சொல்லி தருவார். எனக்கு இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், எனக்கு இப்படி தேவை, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இப்படி இருக்கணும், ரொம்ப ஷட்டிலாக பண்ணுங்கள், ஓவர் டூயிங் பண்ணாதீங்க. டைலாக் டெலிவரியில் நமக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்ததுனாலும்
அந்த இடத்துல ஆப்போசிட்டில் அவர் ப்ராம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸ்பாட்லேயே. அது மாதிரி ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு இயக்குனர். ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம் அந்த படம் எனக்கு. நடிப்பில் எப்போது இந்த இயக்குனர் சொல்லித்தரதில் சிக்கல் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? இதுவரை இல்லை. எல்லாமே ஈஸி கோயிங்காக ஸ்பாட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது. நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. இப்போது இதில் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. வாழையில் வந்து தூத்துக்குடி லாங்குவேஜ் ஸ்லாங்கு, அதை பேசும்போது கொஞ்சம் ஒரு 2-3 டேக் கண்டினியூவாக போயிட்டு இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு ஒரு பிரேக் கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் நானே கொஞ்சம் போய் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்தோடனே அந்த ஸ்பாட்டில் எல்லாரும் உற்சாகப்படுத்தி பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக போச்சு. அதனால் எல்லாருமே கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி லேயரில் பழகினதால் எல்லாரும் தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுறாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கூட பைண்ட் ஆயிடுறோம். அந்த வகையில் எனக்கு அந்த மாதிரியான தருணங்கள் எதுவும் வந்ததில்லை. ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் ஸ்ட்ரைக் இருந்தபோது அதை மீறி படப்பிடிப்பு நடத்திய விஜய் சேதுபதி எல்லாரையும் கண்டித்து அறிக்கையெல்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கீங்க. இல்லை, அதாவது சினிமான்னு வரும்போது நம்ம அதை தொழிலாக பார்க்கணும். அப்புறம் கூடி ஈத்தா தான் தேர். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா இருந்தால் மாத்திரம்தான் வெற்றி. அப்புறம் நம்ம இருக்கிற ஒரு இப்போ படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை எடுத்திங்கன்னா வாட்டில் இந்த 2 படமும் ஏன் வெளியாகலை, என்ன அதில் சிக்கல்? அண்டாவக்கானம் படம் வந்து நான் தான் தயாரிப்பாளர். அந்த படம் வந்து 2018 ரிலீஸ்க்கு கிட்டத்தட்ட ரெடியாகி அனௌன்ஸ் பண்ணுற ஸ்டேஜ். அப்போது என்ன சொல்ல போகுது பயர்த்து? ஒரு பெண்கள் இன்றைக்கி இந்த சொசைட்டி எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு ஆழமாகவும் அதே நேரத்தில் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.